ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ஸோ நம்ம எல்பி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பர் சிங்கர் அந்த ஷோ இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த ஆங்கராக வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ப்ரொமோ பார்த்துருப்பீங்க, நான் எபிசோடு ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. நான் எபிசோட் ஃபுல்லாக பார்க்கல, கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். பீக்காவை ரீப்ளேஸ் பண்ணி வீக்காவாக நம்ம காவேரி வந்து ஒரு ஆங்கரிங் பொசிஷன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆங்கரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீலே இல்லைங்க அந்த அப்டேட்லாம் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இந்த அப்டேட்டுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐ ஹாவ் ஸோ மச் டு சே அபவுட் திஸ் டே. அதாவது நிறைய உங்ககிட்ட சொல்லணும். ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி நர்வஸ் அண்ட் எக்ஸைட்டட். அதாவது ஆக்சுவலாக நான் ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் நர்வஸாகவும் இருந்தேன். அதாவது இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் நான் ஒரு ஆங்கர் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது உங்ககிட்ட நான் சொல்லணும், நான் அவ்வளோ ஆசையாக இருந்தேன். இது சர்ப்ரைஸாக வந்து நீங்கள் இன்னும் ஹாப்பியாக என்ஜாயாக ஃபீல் பண்ணுவீங்க, சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணல. வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் சச் ஏ ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். அதாவது ப்ரொமோக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லா கமெண்ட்ஸுமே நான் ரீட் பண்ணேன். அவ்வளோ விஷஸ் அண்ட் ஜென்யூன் ரெஸ்பான்ஸ். அதாவது ஜென்யூனாகவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப், என்னோட நெக்ஸ்ட் வளர்ச்சியை பார்த்து. ஸோ நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நான் ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ட்ரை டு லேர்ன். நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரையும் பண்ணுவேன். பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் வித் யூ கைஸ் மை பேக் ஐ எம் ஷோர் ஐ வில் டூ. நீங்கள் பின்னாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை சாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ ஹாவ் டு say this huge respect to all the anchors out there. Not a easy job. You guys are really the magic that holds the entire show. அதாவது ஆங்கர்ஸாக இருக்க எல்லாருமே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆங்கரிங் அப்படின்ற ஜாப் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ஷோவை நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஒரு மேஜிக்காக வந்து கிரியேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மை டார்லிங்ஸ் ஃபார் ஹைப்பிங் மீ அப் அண்ட் புஷிங் மீ டு மை பெஸ்ட், டூ மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நம்மளுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அவங்களோட அடுத்த வளர்ச்சியை பார்க்கும்போது. அது அவங்கள பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிலாம் ஃபீலே ஆகலை ஆங்கரிங் ஜாப். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய நமக்கு ஆங்கரிங் மாக்கா அப்பா பற்றி சொல்லவே தேவையில்லை. வேறு லெவலில் வந்து கூட பண்ணுறவங்களாம் வைப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்பியும் வச்சு நிறைய வந்து ஃபன்னான மொமெண்ட்ஸுமே வந்து சூப்பர் சிங்கர் ஷோவில் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம வீக்காவை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீரியல்ஸ் நிறைய வந்து சீரியல் ரிலேட்டடுமே பேசியிருப்பாங்க. நம்ம மாக்காப்பா பற்றி சொல்ல தேவையில்லை. மாக்காப்பா அண்ட் எல்பி ஸோ வேறு லெவல் வைப்பில் வந்து போயிட்டு இருக்கும்போது நான் என்ன எபிசோட் பார்க்கல, ஒரு சில போஸ்ட் மட்டும் தான் பார்த்தேன். அது ரொம்பவே எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு நம்ம எல்பியோட இருந்துச்சு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் நம்ம எல்பிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண இருக்கீங்களா, மறக்காம கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.